சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இன்று நடக்கும் நிகழ்வுகள் குறித்து தகவல்களை அளிக்கிறார் செய்தியாளர் அனுப்பிரியா. நன்றி வனிதா மற்றும் ஐஸ்வர்யா. சென்னையில் நடக்கிற நிகழ்வை பார்க்கலாம். சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தில் கிரிக்கெட் போட்டிகளோட நிறைவு விழா இன்னைக்கு நடைபெற இருக்கின்றது. இது மதியம் 2 மணிக்கு அந்த கல்லூரியோட மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. திருச்சி பிஷப் கல்லூரியில் காலை 9:30 மணிக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு சார்பாக ஆங்கிலம் பேச 10 நாள் முகாம் மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்றது. கன்னியாகுமரியில் இருக்கும் நாகர்கோயிலில் இருக்கும் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் காலை 10 மணிக்கு தேசிய மாணவர் படை முகாம் நடக்குது. இந்த முகாம் இன்னைக்கு தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த முகாமில் மதுரை குரூப்பை சேர்ந்த 550 கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. இந்த முகாமில் தேர்வு ஆகிற மாணவர்கள் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கலாம். மதுரை புதூரில் இருக்கும் வெற்றி கல்வி நிறுவனத்தில் காலை 9:30 மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச கணினி பயிற்சி நடைபெற இருக்கின்றது. கோவை மாவட்டத்தில் பார்த்தோம்னா கோவை அவினாசி சாலையில் இருக்கும் கொடிஷியா வளாகத்தில் காலை 9 மணிக்கு சர்வதேச விவசாய கண்காட்சியோட நிறைவு விழா நடக்க இருக்கின்றது. இந்த கண்காட்சியில் பல்வேறு நாடுகளில் இருக்கும் விவசாய பொருட்கள் காட்சிக்காக வச்சிருக்காங்க. இதில் விவசாயத்துக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை உற்பத்தி நிறுவனங்கள் கண்காட்சியில் வச்சிருக்காங்க. இதில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அடுத்ததாக கோவை அரசூரில் இருக்கும் மகாராஜா தொழில்நுட்ப கல்லூரியில் காலை 10 மணிக்கு மின் சேமிப்பு மற்றும் மின் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. கோவை காலப்பட்டி சாலையில் NGP கலை அறிவியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் முகாம் நிகழ்ச்சி நடக்குது. இது காலை 9 மணிக்கு தொடங்குகின்றது. கோவை அவினாசி சாலையில் இருக்கும் சுகுணா ஆடிட்டோரியத்தில் காலை 11 மணிக்கு ஆடைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடக்குது. இந்த கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆடைகள்லாம் கண்காட்சிக்காக வைக்கிறாங்க மற்றும் விற்பனையும் நடக்க இருக்கின்றது. இதுதான் இன்றைய நிகழ்வுகள். வனிதா, அனுப்பிரியா, உங்களோட தகவல்களுக்கு நன்றி.